இன்னைக்கு கனடா மோசமான நிலைமையில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இருக்க தான் செய்யுது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வெறும் ஜஸ்டின் ட்ரூடோ தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இங்க உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா, முழுவதுமாகவே அவர தான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த 2, 3 வருஷங்களாவே அவர் எங்கெல்லாம் போறாரோ, அங்க போய் அவர அசிங்கமா திட்டுறது வந்து வாடிக்கையாயிருக்கு. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கொலம்பியாக்கு தன்னுடைய ஃபேமிலியோட அவர் ஸ்கீ ட்ரிப்க்கு போயிருக்காரு. சோ அங்க வந்து அவர பார்த்து பேசிய ஒரு பெண் பார்த்தீங்கன்னா, "தான் வெளிய போடா பிரிட்டிஷ் கொலம்பியா விட்டு" நேராவே சொல்லியிருக்காங்க. அதற்கு அவரும் வந்து ஹேவ் அ குட் டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இங்க உள்ள கனடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு பிரிவிலேஜ்டு அப்படின்னு தெரியல. முதலாவதாக ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரை பார்க்கறதே பெருசு. அதுவும் அவர் ஃபேமிலியோட வெக்கேஷன்ல இருக்கும்போது அவரை பார்த்து பேசுறது இன்னும் பெருசு தான். சோ அப்படி இருக்கும்போது அவர் ஃபேமிலி முன்னாடியே அவர் அசிங்கமா திட்டி அந்த இடத்துல இருந்து போறது அப்படின்றது வந்து ரேரான ஒரு மொமெண்ட். இதே பாத்தீங்கன்னா சைனாலயோ ரஷ்யாலயோ ஏன் இந்தியாலயே நடந்துருச்சுன்னா அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஃபேமிலியே காணாம போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு கடந்த 2-3 வருஷமா நான் கனடியன்ஸை பார்த்த வரைக்கும் வருஷம் யாரையாவது ஒருத்தன் ப்ளேம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா சைனீஸ் பையர்ஸ்னால தான் நம்மளுடைய ஹவுசிங் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆச்சுன்னானுங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றானுங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா பியர் பாலியர் வந்துருவார்ல அவரால அப்படின்னு சொல்லுவானுங்க பாருங்க.